ஐயோ, அண்ணி வேற கூப்பிடுறாங்களே, இப்ப என்ன பண்றது? லக்ஷ்மி, அண்ணி இப்பதான் ஹாஸ்பிடல்ல எப்ப பணத்தை கட்ட போறீங்கன்னு கேட்டாங்க. அவர் ஏதாவது சொன்னாரா? எப்ப பணத்தை கட்டுறேன்னு சொன்னாரு? அண்ணி அது 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 வந்து ஐயோ, அவரு இன்னும் வீட்டுக்கு வரல அண்ணி. அவரு வேலையில இருக்கிறவர் தான், எனக்கு புரியுது. ஆனா புள்ள உசிர லட்சுமி, இங்க அவசரம்னு சொல்றாங்க. ப்ளீஸ் ஏதாவது பண்ணு லட்சுமி. நைட்டு கட்டினாதான் காலையில ஆபரேஷன் ஆரம்பிப்பாங்களாம். அவரு வந்த உடனே பேசி பணத்தை உடனே கட்ட சொல்லு லட்சுமி. சரிங்க அண்ணி. லட்சுமி, பழசெல்லாம் மனசுல வச்சுக்காத. குட்டி இது வரைக்கும் கண்ணை முழிக்கல. ஆபரேஷன் பண்ணாதான் கண்ணை முழிப்பான்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு லட்சுமி. சரிங்க அண்ணி. குட்டியை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு லட்சுமி. நீ மாப்பிள்ள வந்த உடனே அதை பத்தி பேசு லட்சுமி. சரிங்க அண்ணி. வச்சிட்டுமா? சரிங்க அண்ணி. ஐயோ, நான் அவர்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் பணத்தை கட்டிடுவேன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்களே. ஆனா இங்க நான் இருக்கிற சூழ்நிலையில குட்டி ஆபரேஷனுக்கு என்னால எப்படி அவ்வளவு பணத்தை புரட்ட முடியும்? நல்லூரம்மா, எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்ட மாட்டியா? உடனே கிளம்பி இப்பவே ஆபீஸ்க்கு வா, நானும் வரேன். உன்கிட்ட உடனே பேசணும். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க அக்கா. திவ்யா அக்கா இவ்ளோ கோவமா பேசி நான் பார்த்ததே இல்லையே. அக்கா இப்படி பேசினத அவர்கிட்ட சொல்லிடலாமா? ஆமா, அவர்கிட்ட சொல்றதா கரெக்ட். என்னங்க என்னங்க என்னங்க? என்ன ஆபீஸ் போகும்போதே கூப்பிட்டா என்ன அர்த்தம்? அது இல்லங்க, திவ்யா அக்கா ஃபோன் பண்ணாங்க. அவ ஃபோன் பண்ணா பேசு, இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? எஸ் சார். ஓகே. யா பாய். நீ எங்க வர? திவ்யா அக்கா உடனே ஆபீஸ்க்கு கிளம்பி வர சொன்னாங்க. எனக்கு 1000 வேலை இருக்கு. சும்மா அது இதுன்னு பேசிட்டே வரக்கூடாது, புரியுதா? சரி. ஒரு தடவை சொன்னா உங்களுக்குலாம் மண்டையில ஏறாதா? இன்னொரு தடவை ஃபோன் பண்ண, அவ்வளவுதான். Damn it. நீ என்னமோ சொல்லிட்டு இருந்திய, என்ன? அது திவ்யா அக்கா. என்ன டென்ஷன் பண்ணாத மகா. அப்பத்துல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு தடவை திவ்யா அக்கான்னு ஆரம்பிச்ச, அவ்வளவுதான். இல்லங்க, இப்ப சொல்லிடுறேங்க. திவ்யா அக்கா ஃபோன் பண்ணி திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி கழுத்து அறுக்கிறான். ஏய், உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா? எத்தனை தடவை ஃபோன் பண்ணி சொன்னதே சொல்லிட்டு இருப்ப? ஹலோ, கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்கிற நேரமா அது? ஏன் எல்லாரும் ஒரே நேரத்தில் என்ன உயிர் எடுக்கிறீங்க? போன வைங்க. என்ன? ஒன்னும் இல்லைங்க.
திவ்யாக்காக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு இவர்கிட்ட சொல்லவே முடியலையே. ஏன் இவர் காலையிலேயே இவ்ளோ டென்ஷனா இருக்காரு? ஒருவேளை திவ்யாக்கா இவர்கிட்டயும் பேசிருப்பாங்களா? ஐயோ கடவுளே, ஆபீஸ்ல இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. ஓ இவன் ஒருத்தன். ஓ கவிதா, மும்பைக்காரன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். எனக்கும் தான். அவனை எப்படி சமாளிக்க போறோன்னே தெரியல. நீ சொன்ன மாதிரி இவன் நடிச்ச ஆடு பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. எனக்கு தெரியும் இப்படிதான் நடக்கும்னு. அதுக்கு தான் ஷூட்டிங்கை கொலாப்ஸ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ண. ஆனா இந்த திவ்யா எல்லாத்தையும் கெடுத்து தொலைச்சிட்டா. மகா, இந்த ஆட் ரிலீஸ் ஆன 1 hourல 10 மில்லியன் வியூஸை தாண்டி நான் ஸ்டாப்பா போய்கிட்டே இருக்கு. சோஷியல் மீடியால இந்த ஆட் தான் எல்லாரும் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்காங்க. And all the credit goes to மகா.